அனைத்து தமிழ் மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் மணி யூரோப் தமிழன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க, நம்ம வார்சா போலண்ட்லேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்தால் ஒரு அருமையான ஒரு இடம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு லிட்டில் பீச், ஒரு சின்ன ஒரு பீச் மாதிரி ஒரு பிளேஸ். ஸோ வீக்கெண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலியோடு வந்து ஒரு ஜாலியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி கொண்டாடுறதுக்கான சரியான ஒரு இடம். ஸோ அங்கே தான் நம்ம வந்திருக்கோம். ஸோ அதை பற்றி தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து முழுக்க பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இந்த இடத்தோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நியப்போரத் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது வந்து கிட்டத்தட்ட நம்ம வார்சா சிட்டியிலேருந்து ஒரு 1 hour ட்ராவல் பண்ணி வந்தால் போதும். எப்படி இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயினில் வரலாம். சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் ட்ரெயின் வந்து இங்கே வர்றதுக்கு இருக்குது. ஜஸ்ட் ஒரு 1 hourல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே வந்து ரீச் ஆகிடலாம். ஸோ அதுக்கு வந்து ஒரு டே டிக்கெட் எடுத்துட்டாலும் சரி. டே டிக்கெட் பார்த்தீங்கன்னா இப்போ 26 PLN வருது. அந்த டே டிக்கெட் எடுத்திங்கன்னா 24 hours உங்களுக்கு வேலிட்டாக இருக்கும். ஸோ அது வந்து நீங்கள் அப் அண்ட் டவுன் வந்து நீங்கள் 2 weeks வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ S3 நீங்கள் அந்த ட்ரெயினை எடுத்துட்டிங்கனாக்கா நீங்கள் டைரெக்டாக இங்கே வந்து சேர்ந்துடலாம். ஸோ 1 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின், 2 மணி நேரத்துக்கு ஒரு ட்ரெயின் வந்து அடிக்கடிக்கு வந்துகிட்டே இருக்குது. ஸோ S3 அப்படின்ற ஒரு ட்ரெயினை நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் சிட்டி சென்ட்ரல்லேருந்து வருது இந்த ட்ரெயின். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 hourல் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்த நீங்கள் வந்து ரீச் ஆகலாம் ட்ரெயினில் வந்தால். அப்படியே கார் இருக்குது அப்படின்னு சொல்லி காரில் வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 45 மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த இடத்த வந்து அடைஞ்சிடலாம். இந்த இடத்துல உடைய சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஒன்றுமே இல்லை, இது ஒரு சின்ன பீச் மாதிரி இருக்குது. ஸோ ஃபேமிலியோடு வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஒரு சாட்டர்டேயில் வந்து ஒரு சண்டேல ஒரு ஜாலியாக ஒரு ஃபேமிலியோடு ஒரு வெக்கேஷன் போகணும், ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போகணும் அப்படின்றவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உகந்த இடம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் ட்ரெயினை விட்டு இறங்கின உடனே ஒரு 5 minutes ஒரு 10 minutes வாக்லேயே பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே இருக்குது இந்த இடம். ஸோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ரொம்ப பக்கம். குறிப்பாக சாட்டர்டே சண்டேல லீவ் நாளில் நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு. ஸோ ஃபேமிலியோட ஒரு சின்ன ஒரு பிக்னிக் போகணும், இல்லை பக்கத்துலேயே ஒரு ஷார்ட் ட்ரிப் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்த நீங்கள் சூஸ் பண்ணலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே வந்து இருக்கும். ரொம்ப என்டர்டைன்மெண்ட்டான ஒரு பிளேஸு. ஸோ ஜாலியாக இந்த ஸ்விம்மிங் சூட்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா குழந்தைங்களோட வந்து ஒரு குளியலை போட்டுட்டு நல்ல வெதரை நீங்கள் முதல்ல செக் பண்ணிக்கணும். ஸோ ஏன்னா இப்போ மேக்ஸிமம் இப்போ சம்மர்ன்றதுனால வெயில் அதிகமாகவே இருக்குது. ஸோ வெதர் ரிப்போர்ட் செக் பண்ணிவிட்டு ரெயின் இல்லை அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொண்டாட்டமான நாளாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் சன்னி டேஸை வந்து செலக்ட் பண்ணிங்க. ஸோ சாட்டர்டே சண்டேல ஃபேமிலியோட இங்கே வந்துட்டிங்கன்னா நல்ல ஒரு என்ஜாய் பண்ணலாம். காலையிலே கிளம்பி ஒரு 10 மணி ஒரு 11 மணி டைமில் இங்கே வந்துட்டிங்கன்னா நல்லா வீட்டிலே ஒரு சாப்பாடெலாம் செஞ்சு ஒரு ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா அழகாக ஒரு கேம்ப் மாதிரி ஒன்று போட்டு குழந்தைங்களோட ஒரு ஃபேமிலியோட நல்ல என்டர்டெயின்மெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆழமாக இல்லை. ஸோ குழந்தைங்க வந்து சேஃபாக வந்து விளையாடுறதுக்கு நல்லா சேஃபான ஒரு இடம். பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய குழந்தைங்க வந்து விளையாடிட்டு இருக்காங்க. ஸோ வந்து சேஃப் ஜாக்கெட்ஸு எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாதுகாப்பான இடம் குழந்தைங்களுக்கும். அது போக தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. தண்ணி டர்ட்டியெல்லாம் இல்லை. ஸோ நல்லாவே நீங்கள் தைரியமாக வந்து ஒரு குளியல் போடலாம். நல்லா நீச்சல் அடித்து ஜாலியாக ஒரு வெயில் காலத்தில் அருமையான ஒரு இடம். ஸோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வார்சாலேருந்து நிறைய மக்கள் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா பக்கமே இருக்கிறது அப்படின்றதுனால வந்து ஒரு கார்லேயோ அல்லது ட்ரெயின்லையோ எடுத்துகிட்டு இங்கே வரும்போது ஸோ சாட்டர்டே சண்டேஸில் நல்ல ஒரு பிக்னிக் போகிறதுக்கு சூப்பரான ஒரு இடம். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் வீட்டிலேருந்தே கொஞ்சம் ஸ்நாக்ஸு அப்புறம் சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி, அது கொஞ்சம் பெட்டர். அப்படி இல்லைனா இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு
ஒரு 5 மினிட்ஸ் வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்குது. அங்கே நீங்கள் கொஞ்சம் ஜூஸ் அப்புறம் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா மெக்டோனல்ஸ் இருக்குது, பக்கத்துலேயே மெக்டோனல்ஸ் இருக்குது. ஸோ பெரும்பாலும் வந்து நம்ம ஆட்கள் வந்து வீட்டு சாப்பாடு தான் விரும்புவாங்க. ஸோ அதனால் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்தால் ஒரு நாள் ஃபுல்லாக வந்து என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு இடம். ஸோ காலையிலேருந்து ஒரு ஈவினிங் ஒரு 5-6 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாலியாக இங்கே வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு நீச்சல் அடிச்சுட்டு குளிச்சுட்டு பசங்களோட ஜாலியாக விளையாடிட்டு ஸோ ஒரு நல்ல பொழுதுபோக்கான ஒரு இடம். ஸோ நீங்கள் வார்சாவில் இருக்கீங்க இல்லை மற்ற சிட்டியில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சுற்றுலா போகணும் அப்படின்னா கம்பல்சரி நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் இந்த பிளானை ஒரு போட்டு சனி ஞாயிறில் பிளான் பண்ணி வந்தீங்கன்னா கம்பல்சரி ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் இப்போ உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். சின்ன ஒரு கடல் கரை மாதிரியே இருக்குது. என்னென்னா இது வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது ஒரு ஏரி, பெரிய ஒரு ஏரி, பிரம்மாண்டமான ஒரு ஏரி. ஸோ இந்த ஏரியை சுற்றி பார்த்திங்கன்னா அவ்வளோ மரங்கள் இருக்குது. ஸோ தண்ணியும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. தண்ணி வந்து சுத்தமான தண்ணியாக இருக்குது, கொஞ்சம் கூட அழுக்கே இல்லாமல் அவ்வளோ தண்ணி வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஸோ குளிக்கிறதுக்கு உண்மையாகவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சம்மர் காலத்தில். நம்ம ஊரில் எங்கேங்க ஏரி குளம் ஆறு எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் வந்து என்ன சொல்கிறது, மணல் லாரியை விட்டு அள்ளி எல்லாத்தையும் வந்து விற்றுட்டாங்க ஃப்ளாட் போட்டு. ஸோ இந்த மாதிரி அட்லீஸ்ட் இந்த மாதிரி இப்போ இங்கே இருக்கவங்க வெளிநாட்டில் இருக்கிறவங்க இதெல்லாம் நல்லா அனுபவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஸோ இயற்கையோட ஸோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய என்ன சொல்கிறது, நம்ம மக்கள் தான் வந்து இயற்கையை வந்து பாதுகாக்கணும். அதுக்கான வாய்ப்பு வந்து மிக குறைவாக இருக்குது. இப்போ எல்லாமே வந்து என்ன சொல்கிறது, காடுகளை அழிச்சிடுறாங்க, மரத்தை வெட்டிடுறாங்க, தண்ணி இருக்கிற இடத்துல எல்லா இடத்துலையும் வந்து மணல் லாரியை விட்டு அள்ளிடுறாங்க. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இப்போ பெரும்பாலும் நம்ம நாட்டில் குறைஞ்சிடுச்சுனே சொல்லலாம். எங்கே குடிக்கவே தண்ணி இல்லாமல் இருக்குது, ஸோ எங்கே குளிக்க தண்ணி இருக்குது அப்படின்னு கேட்குற நிலைமை தான் ஆகிப்போச்சு. பட் இங்கே இந்த மாதிரி இருக்கக்கூடிய நம்ம ஆட்கள் இந்தியர்ஸ் அப்புறம் தமிழ் மக்களாவது இந்த மாதிரி கொஞ்சம் இயற்கையோட வெளிநாட்டில் கொஞ்சம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு உண்மையாக ஒரு நல்ல இடமா இருக்குது. ஸோ வார்சாவில் இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய வேண்டுகோள், ஆசை. உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ தயவு செஞ்சு நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்த பற்றி சொல்லணும்னா இன்னும் என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ். ஒரு பிக்னிக் வர்றதுக்கு ஃபேமிலியோடு, அதுவும் பிக்னிக் வர்றதுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி போகிறதோ அல்லது வந்து ஒரு ஸ்விம்மிங் லைக் பண்ணுறவங்க, இந்த மாதிரி இயற்கை லைக் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடம். ஸோ சிட்டியில் இருக்கிறவங்க, வார்சாவில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இங்கே வந்து ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுங்கள், ஒரு என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் போகிறேன். உங்கள் மணி யூரோப் பை பை, டேக் கேர், see you.